3 நாள் முன்னாடி டெல்லியில் நடந்த ஏஐ சம்மிட் இருக்குல்ல, அது வந்து சம்மிட்னா ரொம்ப பயப்படாதீங்க. சம்மிட்னா வந்து இஸ் அ பீக் ஆஃப் மவுண்டன் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ எக்ஸிபிஷன். பேசிக்காக இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நிறையா ஸ்டால்லாம் போட்டு என் கம்பெனிக்கு வாங்க, இந்த மாதிரி நாங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம், அதுக்கு வாங்க இதுக்கு வாங்க அப்படின்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு ஏஐ சம்மிட் வந்து ஒன்று நடந்திருக்கு. நிறையா கம்பெனிஸ் வந்து ஏஐயில் உள்ளவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி கூட பார்ட்டிசிபேட் பண்ணி சைனா மாடல் ஒரு ஏஐ ரோபோ வந்து நாங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லி போலியாக கொண்டு வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதுக்கு அவங்க வந்து பேக்லாஷ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து கண்டுபிடிச்சி நீ டூப்ளிகேட் தானே கொண்டு வந்திருக்க, அதாவது இது சைனா மாடல், இதை நீ எங்கள்கிட்டே வந்து நாங்களே வந்து ஸ்கேம்ஸ்டர்ஸு, எங்களை நீ ஸ்கேம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் என்னன்னா, ஒரு நபர், அவர் வந்து ஒரு ஏஐ கம்பெனியோட சிஇஓ போல இருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு உட்காந்துருக்காங்க, ஸ்டால் போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டெலிகேட்ஸ்லாம் வர போகிறாங்க, விஐபிஸ்லாம் வர போகிறாங்க. ஏன்னா இந்த ஏஐ கம்பெனிஸோட ஓனர்ஸு, ஏஐ கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாம் விட, பொதுமக்களை விட இன்றைக்கி வந்து விஐபிஸும் பொலிட்டீஷியன்ஸும் டெலிகேட்ஸும் தானே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அவங்களாம் வர போகிறாங்க. அதெல்லாம் அங்கே இடத்த வந்து சானிடைஸ் பண்ண போகிறோம். எப்படியும் அந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க சானிடைஸ் பண்ண போகிறாங்களாம். அதனால் வந்து 12 மணிக்கு இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லோரும் வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க வந்து எங்கள் திங்ஸ் எல்லாம் இருக்கேன், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதெல்லாம் விட்டு போங்க, எல்லாம் சேஃபாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரின்னு சொல்லிட்டு நம்பி, அதாவது நம்ம நாட்டில் நம்பி பல 1000, அது 1000 லட்சமா தெரியாது, கோடியான்னு தெரியாது, ஏதோ ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கான வேரபிள் திங்ஸ் ஏஐ இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுட்டு கிளம்பி வெளில போயிருக்காங்க இந்த குரூப்பு. திரும்பி வந்து பார்த்தா அந்த பொருள்லாம் காணும், எல்லாம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் இந்த மாதிரிலாம் நிறையா குதல்கள் நடந்திருக்கு. அப்புறம் தண்ணி இல்லைங்கிறாங்க சில பேர் வந்து, அங்கே வந்து குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, உள்ளே வந்து கார் கீயை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து போர்டில் போட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கார் எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சாவி எங்கேயாவது தூக்கி போட்டுருணும். இல்லைனா வந்து ஒரு கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது அடியில் வந்து அந்த சாவி வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு வரலாம், சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்பணும். இல்லைனா நான் என்ன பண்ணலான்னா, சாவியை தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து திரும்பி வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, இல்லை வீட்டுக்கு போயிட்டு பஸ்லையோ ட்ரெயின்லையோ போயிட்டு டூப்ளிகேட் சாவி அதை எடுத்துன்னு வந்து காரை ஓப்பன் பண்ணணும். ஏன்னா கார் கீஸ் வந்து இஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம், வி ஷுட் நாட் பி கேரிங் இட் இன்சைட் த ஏஐ சமிட். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா கூதல்கள் நடந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய பக்த கோடிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பெல்லாம் கிடையாதுங்க, அதுதான் சும்மா வந்து இவங்க வந்து பொருளே கலப்புறாங்க, அப்பெல்லாம் கிடையாது, சூப்பராக தான் இருந்தது, 2 அடிக்கு ஒரு இடத்துல வந்து தண்ணி வச்சுருந்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்காதனால நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் கேள்வி. ஸோ நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு நான் முதல்ல வரேன் பாருங்கள். அந்த சொல்ல வந்த விஷயத்துக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ என்ன விஷயம்னா, நம்ம அந்த ஏஐ சமிட்டில் நம்மளோட இருக்கார் பார்த்தீங்களா, அதான் நம்மளுடைய பிரதான் மந்திரி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஏஐங்கிறது வந்து இஸ் நெக்ஸ்ட் இது இந்தியா ஷுட் பிகம் நம்ம ஆல்ரெடி வந்து விக்சித் பாரத்தில் இருக்கோம், அதனால் வந்து அமிர்த் காலில் இருக்கோம். அந்த அமிர்த் காலுக்கு அடுத்து நம்ம வந்து விக்சித் பாரத்துக்கு போகிறோம். அதனால் வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னா, வி ஷுட் நாட் பி ஜஸ்ட் கன்சியூமிங் டெக்னாலஜி. நம்ம வந்து ஒரு கன்சியூமராக மட்டும் இருக்கக்கூடாது, வி ஷுட் ஆல்சோ பி கிரியேட்டிங் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு விஷயம்தான், கிரியேட் பண்ணணும். அண்ட் வந்து தட் இஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து ரிலையன்ஸ். அஃப்கோர்ஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, அவரோட கூட வந்து ஒரு சகாக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா. எல்லாருக்குமே நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நீ அப்படின்னு 2 பேர் முடியும். ஆமாம், அவங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னாக்கா குரோனி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அவங்க இண்டிவிஜுவல் பேரை சொல்லணும்னாலும் நீ அப்படின்னு முடியும். ஸோ அவங்க 2 பேருமே வந்து பல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, பாலிசி லெவலில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இருந்திருக்கு. சமீபத்தில் நம்மளோட பட்ஜெட் வந்து இது பண்ணாங்கல்ல, நம்மளுடைய மேடம் பட்ஜெட் வந்து சொன்னாங்க. அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாரின் ஃபர்ம்ஸ் இங்கே வந்து லோக்கல் டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஹாலிடே ஆஃப் 20 இயர்ஸ் டேக்ஸ் ஹாலிடே. இப்போலேருந்து 2047 நம்ம எப்போ வந்து விக்சித் பாரதா ஆகி நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக ஆக போகிறோமா. ஏற்கனவே நம்ம வந்து சூப்பர் பவர் தான். இப்போ ஆல்ரெடி வந்து we are 5 trillion எக்கானமி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இண்டோர்லலாம் வந்து மக்கள் கண்டாமினேட்டட் வாட்டர் குடிச்சு இறந்துட்டு இருக்காங்க. அது வேறு விஷயம், அதெல்லாம் வந்து வேறு விஷயம். அப்புறம் வந்து மெட்ரோ ஸ்லாப் விழுந்து மும்பையில் நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்க தாங்க செய்யும். ஒரு நாடுன்னு இருந்தால் 150 கோடி மக்கள் இருந்தால் எல்லாரையும் எல்லாம் காப்பாற்ற முடியாது. அங்கங்கே டெய்லி வந்து பல 100 சாவுகள் நடக்கும். அதெல்லாம் வந்து கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு எடுத்துக்கணும்.
ஆனால் நம்ம வந்து 2047க்குள்ளே we are going to become a சூப்பர் பவர் அப்படிங்கும்போது 20-year டேக்ஸ் ஹாலிடே. ஸோ லைக் no tax for companies, foreign firms that are going to be investing in local data centers. ஸோ இந்த டேட்டா சென்டர் அப்படின்னு வரும்போது ஏஐ சமிட் நடக்குது, ஒரே நேரத்தில் பாலிசி ஷிஃப்ட் நடக்குது, இன்ஃப்ரா லெவல் பாலிசி ஷிஃப்ட் ஹஸ் ஹேப்பன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த க்ரோனிஸ், எதுக்கு நான் அதை சொல்ல வந்தேன்னா, அந்த க்ரோனிஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, $100 billion வந்து ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஆப்வியஸ்லி அந்த $100 billion அவர் போடுவார், ப்ளஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் வந்து உள்ளே வருவாங்க. தெல் பி லாட் ஆஃப் FIIs that will come in. ஸோ ஒன் ஆஃப் த க்ரோனிஸ் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த க்ரோனி வந்து நல்லா பெனிஃபிட் ஆவார் இந்த விஷயத்தினால. இன்டெரக்டாக பெனிஃபிட் ஆவார், டேரெக்டாகவும் பெனிஃபிட் ஆவார். அதே மாதிரி இந்த இன்னொரு க்ரோனி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ஏற்கனவே எத்தனையோ கிகாவாட்ஸ் பவர் உள்ள ஒரு ஏஐ டேட்டா சென்டர் குஜராத்தில் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஆமாம், குஜராத்தில் தானே பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல பேருக்கு நல்ல லாபங்கள், அதாவது உங்களுக்கும் எனக்கு லாபம் இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம வந்து இவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டுடைய தூண்கள். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்லாம் நம்ம வந்து பார்க்கவே கூடாது. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டு, இப்போ கூட சமீபத்தில் வேறு ஏதோ ஒரு 2 ஃபாரின் நேஷ்னல்ஸ் வந்து இதில் இந்த ஒன் ஆஃப் த க்ரோனிஸோட கம்பெனிஸில் வந்து இது பண்ணியிருக்காரு. அவங்க வந்து தே ஹோல்ட் ஷேர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இவங்கெல்லாம் வந்து நாட்டுடைய தூண்கள். அந்த தூண்களுக்கு பெனிஃபிட் ஆகும், உங்களுக்கும் எனக்கும் பெனிஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. நம்ம வந்து பார்த்து வண்டி ஓட்டணும். ஏன்னா இந்த பக்கம் எந்நேரமும் வந்து மெட்ரோ ஸ்லாப் ஏதாவது உடஞ்சி விடலாம், இல்லை பிரிட்ஜு வந்து பாலம் ஏதாவது சரிஞ்சு விடலாம், நம்ம எங்கேயாவது மாட்டலாம், கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கலாம், நம்ம கையை பிடிச்சி யாராவது இழுக்கலாம், அப்புறம் ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஒன்று ஆகலாம், இல்லை ரோட்டில் போகிறோம் நம்மளை வந்து அடித்து இது பண்ணலாம். நம்ம போயிட்டு வந்து கேஸ் கொடுத்தோம்னா ஒரு 20-30 வருஷம் ஆகும். அப்போயும் வந்து எதுவும் இது கிடைக்காது. நம்ம நேராக ஸ்பீட் பண்ணி ஓட்டிகிட்டே இருக்கும்போது 90 டிகிரியில் வந்து ரைட் டர்னோ லெஃப்ட் டர்னோ நடக்கும். நம்ம தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த பக்கம் ஏதாவது தண்ணியில் விழுந்துருவோம். அதை நம்ம வந்து NDRFலேருந்து எல்லாருமே வருவாங்க. ஆனால் நம்மளை வந்து யாரும் சுற்றி நின்று பார்ப்பாங்க, ஆனால் நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம மட்டும் நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அழுவோம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டோன்னா நம்ம அப்பா அம்மாவை வந்து அவங்க அவுட்ரேஜ்லாம் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து இது த்ரெட்டன் பண்ணி அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கலாம். அப்போ ஜிஎஸ்டி பற்றி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா நம்மளை உள்ளே கூட்டின்னு போய் கும்முன்னு கும்மி நம்மளை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து வெளியிடலாம். இதெல்லாம் நடக்கும். ஸோ உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு கிடையாது, ஆனால் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கும் எனக்கும் நாளைக்கு எப்படி வந்து நம்ம ஒரு காலத்தில் நமக்கு வந்து எல்லாருக்கும் SMS, எல்லாருக்கும் வந்து இது அப்படின்னு வந்து நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ஸாக நம்ம வந்து ஃபோன் நமக்கு கிடச்சதோ, அதே மாதிரி நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது வந்து கடைக்கோடி இந்தியனுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கும், ஆக்சசிபிளாக கிடைக்கும். இன்டெலிஜென்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் வி வில் ஆல் பி ஏஐ பவர்ட். நாளைக்கு நீ வந்து நம்ம வீட்டில் கூட ஏஐயில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே ஏஐ தான் பண்ண போகுது. அண்ட் அதுக்கான வேலைகள் தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். வி ஆர் அன் அம்ரித் கால். ஸோ பி வெரி பாசிட்டிவ் அண்ட் ஹாவ் அ சேஃப் லைஃப். ஓகே, மேஜர் அப்டேட் இன் திஸ் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆஃப்டர் 3 days ஆஃப் ஏஐ சமிட், பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து தேவ் செட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன், ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இன் வியூ ஆஃப் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது பேசிக்கலாக ஒரு சாக்கு போக்கு சொல்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ப்ரையாரிட்டிஸ் வந்து ஏஐயில் மட்டும்தான் இருக்கணும், ஏஐ சமிட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதனால வந்து பில் கேட்ஸ் வில் நாட் பி அட்ரஸிங் த சமிட். அவரோட கீ நோட் ஸ்பீச் வந்து will be given not by Bill Gates. Bill Gates' keynote speech will not be given by Bill Gates, but instead will be given by the head of Africa and India operations அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால இப்படி பண்ணாரு, அதாவது அவருக்கு வந்து நம்ம மேலே காண்டா இல்லை அவரோட பேர் வந்து சில ஃபைல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்த பேக்லேஷா அப்படின்னு தெரியல. ஸோ எனிவே, இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு யூனிவர்சிட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னொரு அப்டேட் என்னன்னா, நான் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க அந்த சைனா மாடல் ரோபோவை இந்தியன் மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரபலப்படுத்தி அதுக்கு வந்து பயங்கர பேக்லாஷ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த
ஸ்பீச் வந்து பேசின அந்த பெண்ணுக்கு வந்து ஷி வாஸ் இல் இன்ஃபார்ம்டு. ஸோ அவளுக்கு வந்து அதை பற்றிலாம் தெரியாது. எப்படி அவங்க யூனிவர்சிட்டியோட பொண்ணு, ஆனால் அவளுக்கு வந்து அதோடைய டெக்னிக்கல் ஆரிஜின்ஸ் ஆஃப் த ரோபோ பற்றி அவளுக்கு தெரியாதான். ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்லிட்டா, நாங்கள் வந்து மிகவும் வருந்துகிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புளுடைய ஆங்கர் ஏதோ ஒரு வகையில் வந்து இட் இஸ் ஸ்டார்டிங் டு மேக் அன் இம்பேக்ட் ஆஃப்டர் 12 லாங் இயர்ஸ். கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கிற 12 லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் பீப்புளோட வாய்ஸஸ் ஹேவ் ஸ்டார்டட் பீங் ஹர்ட் ஸ்லோலி அப்படிங்கிறத நான் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை பார்க்குறேன். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் வந்து இதுக்கெலாம் நான் அப்டேட் கொடுக்குறேன், ஆனால் என் லைஃப்பில் எந்த அப்டேட்டும் இல்லை. பார்த்தீங்களா, நேற்று நான் அதே மாதிரி வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது காரில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டேன். இப்போவும் நான் வந்து ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். அதனால் காரில் உட்காந்து நானும் வீடியோ போட்டுருக்கேன். நீங்களும் இப்போ வந்து வேலையில் தான் இருப்பீங்க. ஸோ நமக்குலாம் வந்து லைஃப் அப்டேட் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து போய் வேலை பார்க்கணும், நம்ம வந்து சம்பாதிக்கணும், டேக்ஸ் பே பண்ணணும், அப்புறம் டேக்ஸில் வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ் பே பண்ணணும், அப்புறம் பொருள்லாம் வாங்கும்போது நம்ம அதுக்கு ஜிஎஸ்டிலாம் கட்டி ஆகணும். ஸோ அதனால் சீக்கிரம் போயிட்டு வேலையை பாருங்கள். நம்ம வந்து பில் கேட்ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கிடையாது. அதனால் we need to work and we need to uplift our own lives. Bye.